வெல்கம் டு அன்பரசி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அன்பரசி கிச்சன்ல சிக்கன் முர்த்தபா செய்ய போறோம். சிக்கன் முர்த்தபானா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த கோதுமை மாவுக்குள்ள சிக்கன் மசாலா வச்சு ஸ்டஃபிங் பண்ணி செய்ய போற ஒரு பரோட்டாவை சேர்ந்தது தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கையில் வச்சுருக்க கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்ல மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம், அப்போ தான் மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சிக்கன் எடுத்து கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கன் மசாலா கூட சேர்ந்து வரா மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு இப்போ நான் 3 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன், அந்த முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த முட்டை சிக்கன் கூட சேர்ந்து வரா மாதிரி நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். முட்டை சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாம். மிளகுத்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூவிக்கலாம். அடுத்து கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தழை போட்டுடலாம். பொடியான இருக்குன்னா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம முர்த்தபா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கா மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த சிக்கனை எடுத்து அது மேலே வச்சுட்டு அழகாக கொழுக்கட்டைக்கு மூடுற மாதிரி மூடிடலாம். மூடி சுற்றி விட்டுட்டு அப்படியே மெதுவாக அதை தட்டி எடுத்துக்கலாம். லேசா நம்ம உள்ள வச்சிருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில வந்துடாம மெதுவா உருட்டி எடுத்துக்கலாம். இதை போல சிக்கன் உள்ள வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அப்படியே ஆவில வேக வச்சுக்கலாம். இது 6 லேருந்து 7 நிமிஷம் வேகணும். இப்போ பாருங்க, இதை மூடி போட்டு நம்ம வேக விட்டுறலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா வெந்து போயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன், வேக வச்சது எல்லாத்தையும். தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் அப்படியே இதை பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஒரே டைம்ல நம்மளால எத்தனை பொரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு பொரிச்சுக்கலாம். பாருங்க, இதுல 4 வைக்க முடியுது. இது ஏற்கனவே வெந்ததுனால சீக்கிரமா பொரிஞ்சிடும், நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். நம்ம இப்படி மாவை மேல் பக்கம் வந்து சுத்தி விட்டோம் இல்லையா, கொழுக்கட்டைக்கு சுத்துற மாதிரி, அந்த சுத்தி விட்ட இடம்லாம் அப்படியே லேயரா பிரிஞ்சு வரும். பாருங்க, இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே லேயரா பிரிஞ்சு வரும். இப்போ சூப்பரா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். முர்த்தபா பரோட்டா ரெடி.
இந்த பரோட்டாவுக்கு நான் சூப்பராக ஒரு சால்னா வச்சுருக்கேன். இந்த சால்னா கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பரோட்டா நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ளார எவ்வளோ சூப்பராக சிக்கன் இருக்குது, மேலே மாவு முறுமுறுன்னு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த முர்த்தப்பா சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும், ஆனால் இந்த சால்னா கூட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த சால்னா கூட வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் வீடியோ லென்த்தாக போயிடுங்கிறதுனால நான் அடுத்த வீடியோவில் போடலான் இருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்பரசி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.